ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் சேல்ஸ் டீமில் பை மோட்டில் கூப்பன் கோடு வாங்கியிருந்தோம் இல்லையா? அது கடைசி வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் மட்டும் தான் காமிச்சிருக்கும். சார் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் பார்த்தீங்கன்னா வரும் அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஃபைனலாக கன்ஃபர்மேஷன் மெயில் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க உங்க மெயில் செக் பண்ணி பாருங்க. பை மோட்ல நீங்க என்ன மெயில் குடுத்துருக்கீங்களோ, அந்த மெயிலுக்கு தான் அவங்க மெயில் பண்ணியிருப்பாங்க. அ மெயில் வராதவங்க வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு மெயில் வந்துரும். சரிங்களா? எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மெயில் வந்திருக்கு. எப்போ வந்திருக்குன்னா, இன்னைக்கு தான் 4:15 மணிக்கு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சரிங்களா? இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் மட்டும் தான். இதுல எந்த ஒரு கோடோ, எதுவுமே உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? இங்க பாருங்க. தேங்க் யூ ஃபார் யுவர் பர்ச்சேஸ் பை மோட் யுவர் கூப்பன் கோட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஃபார்ம்டு. இந்த மாரி மெசேஜ் மட்டும் தான் வந்திருக்கிறதே தவிர, மத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த மெயில்ல உங்களுக்கு கூப்பன் கோடோ, இந்த மாரி எதுவுமே பார்த்தீங்கன்னா இருக்காது. சரிங்களா? ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதில இருக்கிறத சொல்லியிருக்காங்க. உங்க கூப்பன் கோட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கூப்பன் கோட்னால என்னென்ன யூஸ் இருக்கு? எந்த மாரி நீங்க பண்ணணும்? அத எப்படி ரீடம் பண்ணணும்? என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இந்த மாரி தான் பேசிக்கான விஷயத்த மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, அந்த மெயில்ல பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ கூப்பன் கோட் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, எங்க போய் செக் பண்ணணும் நீங்க? அப்படியே எஸ்பிஐ லாகின் பண்ணிட்டு, கீழ ஸ்க்ரோல் பண்ணி நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு அப்லோட் கூப்பன் ப்ரூஃப்பும் இருக்கும். அதுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க. கரெக்ட்டுங்களா? இங்க தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ரூவல் அந்த இதெல்லாம் ஷோ ஆகும். நான் இப்ப காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இங்க பாருங்க இதான். சரிங்களா? இதுதான் அப்ரூவல். சரிங்களா? இந்த மாரி அப்ரூவல் வந்துரும். அப்ரூவல் வந்தவங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஃபைனலா இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா எல்லாருக்கும் மெயில் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருக்குமே ரிசீவ் ஆயிடும். சரிங்களா? வெயிட் பண்ணுங்க. ரிசீவ் ஆனவங்க நீங்க என்ன கன்ஃபார்ம் வச்சுக்கலாம், பை மோட்லேருந்து நம்மளுக்கு கூப்பன் கோடும் கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த மாரி தான் உங்களுக்கு அ அர்த்தம். இங்க கன்ஃபார்ம் குடுக்க இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு அங்க மெயில் கண்டிப்பா வந்துரும். சரிங்களா? அது நோட்டீஸ் போர்ட்ல அனௌன்ஸ்மென்ட் குடுப்பாங்க இப்போதைக்கு. இப்போதைக்கு மெயில்ல போய் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, மெயில் வந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாத்துங்க. நோட்டீஸ் போர்ட்ல அனௌன்ஸ்மென்ட் குடுப்பாங்க. அது என்ன பண்ணணும்? மெயில் வந்தவங்க என்ன பண்ணணும்? வராதவங்க என்ன பண்ணணும்? எத்தன பேருக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? இந்த மாரி ஏ டூ இசட் பார்த்தீங்கன்னா, அவங்க கிளியரா அப்டேட் குடுப்பாங்க. சரிங்களா? இது ஒரு அப்டேட்டு. இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான விஷயம்னா, நெறைய நண்பர்களுக்கு இந்த டவுட்ஸ் இருந்துட்டு வருது. என்னன்னா, "ப்ரோ எனக்கு லாகின் பண்ணா இது மட்டும் தான் ப்ரோ காமிக்குது. எனக்கு டுடே டாஸ்க்க காணோம். ட்ரெய்னிங் டாஸ்க் மட்டும் தான் ப்ரோ இருக்கு. நான் எதுல ப்ரோ டாஸ்க் பண்றது? டாஸ்க் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ." அந்த மாரி நெறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஒண்ணுமே இல்லங்க. இப்ப நான் கிளியரா சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க. எஸ்பிஐ உடைய கிளவுட் அக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குல்ல. இந்த எஸ்பிஐ உடைய கிளவுட் அக்சஸ பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரே ஒரு டைம் மட்டும் தான் இந்த டாஸ்க் நீங்க பண்ணணும். சரிங்களா? அத நீங்க குடுத்தீங்கன்னா, அடுத்த பேஜ்க்கு போகும். இதுல நீங்க புதுசா லாகின் பண்ணி இந்த டாஸ்க் பண்ணணும். அதுக்கு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கோம். அத பார்த்து நீங்க பண்ணிக்கலாம். இது ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நீங்க பண்ணணும். சரிங்களா? இப்ப நீங்க ரெகுலரா டாஸ்க் பண்றீங்கல்ல, அந்த டாஸ்க் எங்க போய் பண்ணணும்னா, ட்ரெய்னிங் அப்படி இருக்கு இல்லையா? ட்ரெய்னிங் டாஸ்க்ன்னு. அத நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டுடே டாஸ்க் இருக்கும். டுடே டாஸ்க் உடைய இன்ட்ரொடக்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். டாஸ்க்குடைய ஹிஸ்டரி இருக்கும். பே அவுட் ஹிஸ்டரி இருக்கும். சரிங்களா? இதில நெறைய நண்பர்கள் என்ன பண்ணாங்க, டுடே டாஸ்க்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிடுறீங்க. உள்ள போய் டைமர் எல்லாம் ஓடுது. எல்லாம் ஓடி முடிச்சிட்டா பிறகு, "ப்ரோ எனக்கு மேல இமேஜ் காட்டல, ஹேஷ்டேக் காட்டல. எப்படி ப்ரோ நான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுன்னு" ஒரு கேள்வி கேட்கறீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அத 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? நீங்க 4 நிமிஷமா வெயிட் பண்ணி அத போய் பார்த்துட்டு பண்றத விட, அதுக்கு கீழ இங்க பாருங்க டாஸ்க்னுடைய இந்த இன்டக்ஷன் குடுத்துருக்காங்க இல்லையா? இன்ஜெக்ஷன். அது பேரு என் வாயிலே நுழைய மாட்டேங்குது இது. இது பார்த்தீங்கன்னா, அந்த வழிமுறைகள குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த வழிமுறைகள இங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கேயே அந்த இமேஜ் குடுத்துருப்பாங்க. சரிங்களா? இத பாருங்க இமேஜ் இருக்கா? அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஹேஷ்டேக் கீழ குடுத்துருப்பாங்க. பயமுறுத்தனுடைய அந்த இது எல்லாமே குடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்க எந்த டாஸ்க் பண்றீங்களோ, அதுக்கு சம்மந்தமான எல்லாமே குடுத்துருப்பாங்க. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணிட்டோ, அந்த பிக்சர டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஹேஷ்டேக் வழியா காப்பி பண்ணிக்கலாம். அந்த கீவேர்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிட்டு, நீங்க டாஸ்க் பண்ணலாம். சரிங்களா? அதெல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க போஸ்ட் போட்டுட்டு, திரும்பி ட்ரெய்னிங் டாஸ்க்க டச் பண்ணிட்டு, டுடே டாஸ்க்க கிளிக் பண்ணிட்டு, நீங்க அப்படியே கோ டூ டாஸ்க் குடுத்து 4 நிமிஷம் ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இருக்கும் அந்த மைக்ரோ டாஸ்க்கா இருந்ததுனா லிங்க் போடணும், ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் பண்ணணும். இன்ஃப்ளூயன்ஸா இருந்ததுனா டைட்டிலு, லிங்க்கு, டிஸ்கிரிப்ஷனு. கன்டென்ட் ரைட்டருக்கு அதே தான் சேம் தான். அதேமாரி போட்டுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா நெறைய நண்பர்கள் கேட்டது என்ன ப்ரோ ட்ரெய்னிங் டாஸ்க்கும் புதுசா குடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ அதுன்னு கேட்டிருந்தீங்க. ட்ரெய்னிங்கோடைய டாஸ்க்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம ட்ரெய்னிங்ல தான இருக்கோம். அதான் ட்ரெய்னிங் டாஸ்க் குடுத்துருக்காங்க. நீங்க பண்ண வேண்டிய அந்த டுடே டாஸ்க் இங்க தான் இருக்கு. அந்த வழிமுறைகள் கீழ பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. டாஸ்க் ஹிஸ்டரி கீழ குடுத்துருக்காங்க. சரிங்களா? இது இவ்வளோதாங்க விஷயமே. சரிங்களா? அது எஸ்பிஐடைய கிளவுட் அக்சஸ் மட்டும் நீங்க ஒரு டைம் மட்டும் பண்ற மாரி இருக்கும். அந்த டாஸ்க்க பொறுத்தவரைக்கும். சரிங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. பை மோட்ல உங்களுக்கு மெயில் வந்திருக்கா? இல்லையா? அத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பை.